2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இந்த மாதத்தில் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்டோம். ஃபஸ்ட்டு சண்டே நான் அதிலேருந்து பேசினேன், செகண்ட் சண்டே சைமன் பேசினாங்க, அகைன் இன்னைக்கு தேர்ட் சண்டே நான் உங்களோடு கூட அதிலிருந்து பேச விரும்புகிறேன். வாசிங்க வசனத்தை. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையை தான் இந்த மாதத்தில் நம்ம எடுத்தோம். ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்? அப்போ உடன்படிக்கை பெட்டி இருந்ததினாலே ஆசீர்வாதம் என்று சொன்னால், ஏன் அபினதாபனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படலை? இங்கே 3 மாதம்தான் இந்த பெட்டி இருந்தது, ஆனால் அபினதாபுடைய வீட்டில் மோர் தென் 20 years என்று பைபிள் சொல்லுது. இன்னும் பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்லும் பொழுது தட் இஸ் நாட் ஒன்லி 20 years இல்லையா, மோர் தென் 20 years. ஏன்னா அது சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்தில் ஆரம்பிக்குது, அப்புறமேடா சவுல் ராஜா 40 years, அதுக்கப்புறமா தாவீது. அப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே அபினதாபுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தாலும் அபினதாபுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லலை. ஆனால் 3 மாதம் இருந்ததான இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் நம்ம எடுத்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஃபஸ்ட்டு சண்டே நான் பேசினேன் டேபர்னக்கல்னா என்ன, அடுத்தது என்ன பேசினேன், உடன்படிக்கை பெட்டி அப்படின்னா ஆர்க் ஆஃப் த கவனன்ட்னா என்ன, அதனுடைய சரித்திரம் என்ன என்பதை ஃபஸ்ட்டு சண்டே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி பிடிபட்டு போனது, எப்படி அது நவந்து வந்து கடைசியாக தாவீதினுடைய நகரம் வந்து சேர்ந்தது என்பதை நான் கடந்த ஃபஸ்ட்டு சண்டே உங்களோடு கூட பேசினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தொடர போகிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை உங்களுக்கு முன்னாடி வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, நாம் ஒரு நிகழ்வை காணும் பொழுது, ஸ்தோத்திரம், அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கி காலையில் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறதான விஷயம் பாருங்கள். உடன்படிக்கை பெட்டி 7 மாதம் பெலிஸ்தருடைய கையில் இருந்தது. அதனால் அவனுக்கு வந்ததான வியாதி, அவன் திருப்பி அதை அனுப்பி விடுகிறான். அது அபினதாபுடைய வீட்டுக்கு வருது. அங்கேருந்து தாவீது எடுக்க முயற்சி செய்கிறான். ஊசா மரித்து போகிறான் இல்லையா, அதை பார்த்து 50,000 பேர் மரித்து போகிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாக நடந்து கடைசியாக அது ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வந்து 3 மாதம் இருக்கையிலே அவனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தாவீது கேள்விப்பட்டு அதை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு போகிறான். இதுதான் பைபிள் ஹிஸ்ட்ரி. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சம்பவங்களிலிருந்து உங்களுக்கு முன்பதான் நான் சில காரியங்களை சொல்லணும்னு விரும்புகிறேன். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வை, உடன்படிக்கை பெட்டியை குறித்த பார்வை எப்படி இருந்தது என்பதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆமென். இஸ்ரவேலர்கள் அவங்க எப்படி இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட், அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி அவங்க பார்த்தாங்க, அல்லது இதை குறித்ததான நாலேஜ் அவங்களுக்கு என்னவா இருந்தது என்பதை நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் டர்ன் to your Bible, 1 Samuel chapter 4. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இங்கே தான் பெலிஸ்தரோடு கூட யுத்தம் நடக்குது. இஸ்ரவேலருக்கும் பாலஸ்டைனுக்கும் பெரிய யுத்தம். இந்த யுத்தம் நடந்த பொழுது, சோத்திரம், படிக்கணும் 2ஆம் வசனத்தை 1ல இருந்தே கூட படிங்க, from verse 1. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4,000 பேர் வெட்டுண்டு போனார்கள். யுத்தத்தில் 4,000 இஸ்ரேலைட்ஸ் அவ்வளோதான் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்போ பெரிய ஒரு தோல்வி ஒன்று நடக்குது. இஸ்ரவேலரால் பெலிஸ்தியரில் ஜெயிக்க முடியல. இந்த தோல்வி ஆன உடனே அந்த ஈவினிங் யுத்தம் முடிஞ்சு அவங்க ரிட்டன் அவங்க இதுவுக்கு திரும்பின உடனே அவங்கெல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன செய்யலாம் அடுத்தது, நாளையுடைய யுத்தத்தை எப்படி துவங்கலாம் என்று ஆலோசித்த பொழுது அங்கே வந்ததான ஆலோசனை என்னன்னு சொன்னால், நம்ம இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணலாம். உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது? உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது? சீலோ ஆலயத்தில் இருந்ததா? சூப்பர் பதில். நான்லாம் அப்படி தான் பதில் எழுதுவேன். சோத்திரம். எங்கே இருந்தது?
சீலோவில் இருந்தது. அதெல்லாம் நம்ம வேதத்தில் எடுத்து உங்களுக்கு காட்டினேன், எங்கேருந்து அது சீலோவுக்கு எப்படி வந்ததுன்னெல்லாம். சீலோவில் உடன்படிக்கப்பட்டு இருக்கு. இங்கே யுத்தம் நடக்குது. அப்போ இந்த யுத்த காலத்தில் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த பெட்டியை என்ன பண்ணுவோம், இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு கொண்டு வருவோமானால் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், ஜெயத்தை கொடுப்பார். அப்போ இஸ்ரவேலுடைய பார்வை உடன்படிக்கை பெட்டி குறித்து என்னவா இருந்ததுன்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டி என்னுடைய யுத்த நேரத்தில் இது இங்கே வருமானால் எனக்கு தேவன் ஜெயம் கொடுப்பார் என்பது தான் இஸ்ரவேலுடைய பார்வை. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். அதே போல் அவங்க அந்த பெட்டி என்ன பண்ணாங்க, இந்த யுத்த களத்துக்கு கொண்டு வந்தாங்க. நீங்கள் அந்த வசனங்களை வாசிங்க. 5ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். So ஏன் இந்த மகா ஆர்ப்பரிப்பு? Why they are shouting like this அப்படின்னா, they know என்ன வருது, உடன்படிக்கை பெட்டி இங்கே வந்துருச்சு யுத்தத்துக்கு. ஸோ டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பாலஸ்தீனை நம்ம ஜெயிக்க போகிறோம். அதுதான் அந்த சந்தோஷம், அந்த ஆர்ப்பரிப்பு, பயங்கரமான ஷவுட் எல்லாம் பண்ணுறாங்க. பெட்டி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே யுத்தம் ஆரம்பித்தது. யுத்தத்தில் நீங்கள் வாஸ்தவில்லை சொன்னால் படிங்க. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற இந்த பெட்டி வந்த உடனே பெலிஸ்தியர்களுக்கு ரொம்ப பயமாய் போச்சு. ஐயோயோ, 7ஆம் வசனம், தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினாலே பெலிஸ்தியர்கள் பயப்படுறாங்க. இஸ்ரவேலருக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆனால் பாருங்க 10ஆம் வசனம், அப்போது பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள். verse 10, இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். 30,000 பேர், 30,000 இஸ்ரேலைட்ஸ் டெட். இல்லை, ஆர்க் ஆஃப் த கவனன்ட் வருத்துக்கு முன்னாடி செத்தவன் எத்தனை பேர்? பெட்டி வருத்துக்கு முன்னாடி வெறும் 4,000 பேர் தான் செத்தான். பெட்டி வந்ததுக்கு அப்புறமா எத்தனை பேர் செத்தான்? 30,000 பேர் செத்து போயிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பெட்டியை குறித்ததான பார்வை இஸ்ரவேலருக்கு என்ன நினைப்புன்னு சொன்னால், இந்த தேவனுடைய பெட்டி வந்து விடுமானால் எனக்கு ஜெயம் உண்டாயிடும். ஆமென். அவனுடைய பார்வையும் அவனுடைய எண்ணத்தையும் அவனுடைய சிந்தனையும் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு அவனுடைய சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார். பெரிய தோல்வி. உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் பிடித்தாங்க. அவன் பெலிஸ்திய தேசத்துக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த காலையில் நான் சொல்ல விரும்புகிறதான காரியம் பாருங்கள், தேவனை ஆராதிக்காம, கர்த்தரை கனப்படுத்தாம, அந்நிய தெய்வங்களை எல்லாம் ஆராதித்து கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம், அங்கே இருக்கிறதான ஏலியும் ஏலியுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் மிக பயங்கரமாக இருந்ததை குறித்து வேதம் சொல்கிறது. அப்படி இருந்து கொண்டு இந்த பெட்டி இருந்தால் எனக்கு ஜெயம் உண்டாய்விடும் என்று நினைத்ததான நினைப்பை கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் அங்கே ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு ஜெயம் கொடுக்கிறது இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அல்ல. உனக்கு ஜெயத்தை தரணும்னா நான் தான் உனக்கு ஜெயத்தை தரணும். போடுவர் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் இந்த பெட்டியினால் கிடையாது. ஜெயத்தை தரணுமா வேணாமான்னு முடிவு செய்ய வேண்டியது யாரு? நான் தான் முடிவு செய்யணும். இந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்கணுமா தோக்கணுமா அது என் கையில் இருக்குது. நீ நினச்சிட்டு இருக்கிற இந்த பெட்டி இருந்தால் போதும்னு சொல்லி. இன்றைக்கி கிறிஸ்தவ ஓட்டத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பார்வைகள் இப்படி இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். நான் இந்தந்த காரியங்களெல்லாம் செய்துட்டா போதும். உடன்படிக்கை பெட்டியை போல் நமக்கு சில விக்கிரகம் மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணுது லைஃப்பில் இருக்குது. ஸ்தோத்திரம், ஆமென். பிளஸ்ஸிங் எங்கேருந்து வருது, யாரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் புறப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இஸ்ரவேலில் எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தார்களோ அதுபோல தான் இன்றைக்கு ஜனங்களுடைய பார்வை பலவிதமான காரியத்தின் மீது இருக்குது. ஸ்தோத்திரம், மனுஷன் மேலே போகுது, ஊழியக்காரர்கள் மேலே போகுது. ஆமென், ஹல்லேலூயா. இவர் ஜெபம் பண்ணிட்டா போதும், இவர் கூட்டத்துக்கு போயிட்டா போதும். ஸ்தோத்திரம், இப்படி பலவிதமான எண்ணங்கள் வருது. இன்னைக்கு தேவன் இஸ்ரவேலுடைய பார்வையும் அவனுடைய சிந்தனையில ஆழமாய் புதைந்திருந்ததான எண்ணத்தையும் கர்த்தர்
கம்ப்ளீட்டாக மாற்ற ஆரம்பித்தார். அவனுக்கு மிகப்பெரியதான ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்தார். அவன் அதிர்ந்து போய் பாளையத்தில் உட்காந்துட்டான். பெட்டியும் போயிடுச்சு. பெட்டியை பெலிஸ்தர் கொண்டு போயிட்டான். ஆமென். வசனம் சொல்லுது, இக்கபோத், தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போயிற்று. அப்போ தேவனை பார்க்காம அல்லது தேவனை ஆராதிக்காம இந்த பூமியில் இருக்கிற மற்ற விஷயங்களை நம்ம பெரிதுபடுத்தி அதை ஆராதித்து கொண்டு இருப்போமானால் இப்படிப்பட்டதான காரியம்தான் நடக்கும் என்பதை கர்த்தர் இந்த காலையில் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யாரையா எனக்கு முக்கியம் அப்படின்னா, உனக்கும் எனக்கு முக்கியமானது தேவாதி தேவன், கர்த்தர், கிறிஸ்து, ரட்சகர். யாரை கொண்டு ரட்சிப்பு வரும்? இங்கே நீ ஜெயிக்கணும்னா அந்த ரட்சிப்பு எங்கேருந்து வரும்னா, நாட் ஃப்ரம் த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். ஐ எம் த லார்ட், ஐ எம் சேவியர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நான் தான் ரட்சிக்கணும், நான் தான் விடுதலை கொடுக்கணும், நான் தான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கணுமே தவிர இந்த பெட்டி அல்ல. ஆமென், சோத்திரம். எனவே இந்த காலையில் நாம் புரிந்து கொள்ளணும், நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏதோ கிறிஸ்தவ கடமைகளையும் கிறிஸ்தவ காரியங்களையும் ஏதோ சிலதை வைத்து கொண்டு இது என்னை ஆசீர்வதிக்கும், அது என்னை ஆசீர்வதிக்கும், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் வந்துடும் சொன்னால், மோர் தென் 20 இயர்ஸ் அபினதாபுடைய வீட்டில் இருந்தாலும் ஒரு நன்மையும் அவனுக்கு வரலை. ஆனால் 3 மாதத்தில் அவனுக்கு மகா பெரிய ஆசீர்வாதம் வந்தது. சோத்திரம். ஆமென். அதனால் இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே எது பெரிதாக இருக்கிறது? தேவன் பெரியவரா, உடன்படிக்கை பெட்டி பெரியதா? ஆமென். உடன்படிக்கை பெட்டி மகத்துவம் உள்ளது, அதில் கிருபாசனம் இருந்தது, கர்த்தர் அங்கிருந்து பேசினார். எஸ், எல்லாம் சரிதான். ஆனால் ரட்சிப்பு அதிலிருந்து அல்ல. ரட்சிக்கிறவர் கர்த்தர், அவர் தன்னுடைய ஜீவனை தந்தார். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெற்றி வேணுமானா அந்த வெற்றியை தருகிறவர் கர்த்தர். அவரை விட்டுட்டு இந்த சடங்காச்சாரங்களையும் சடங்குகளையும் கை கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் சடங்குகளை செய்வதனாலே நமக்கு பெரிய வெற்றி உருவாக போவது இல்லை. கர்த்தர் மனம் இறங்கினாலே தவிர நமக்கு வெற்றி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கண்களிலே ஃபேவர் கிடைக்கணும், அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கணும், அவருடைய கண்களிலே இரக்கம் உண்டாகணும். சோத்திரம். ஆமென். அங்கே அவர் முகத்தை நம் பக்கமாக திருப்பணும், அவரிடத்திலிருந்து ஃபேவர் உண்டாகணும். அப்போது தான். சோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒருவேளை தேவனை விட வேறு ஏதாவது ஒன்றை நாம் முக்கியப்படுத்துவோமானால் இன்றைக்கு நம் சிந்தனைகளை கர்த்தர் மாற்றட்டும். ரெண்டாவது பாருங்க, பெலிஸ்தருடைய பார்வை. பெலிஸ்தியன் இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி பார்த்தான்? சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, வாசிக்க போகிறோம். 4th chapter, 1 Samuel chapter 4, 4ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 6ஆம் வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். பெலிஸ்தருடைய வியூ படிங்க. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்ட பொழுது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. அப்போ பெலிஸ்தருடைய பார்வை பாருங்க. இந்த பெட்டி பாளையத்துக்கு வந்ததுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் அதிர்ந்து போகிறான், அவன் பயப்படுறான். ஐயோ, அவனுடைய தெய்வம் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. இதுவரை ஒரு யுத்தத்தில் கூட இப்படி என்ன பண்ணதில்லை, நடந்ததில்லை என்று சொல்லி பெலிஸ்தியனுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? யார் நம்ம அந்த தேவன் கையில இருந்து தப்புவிக்க போறா? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் மனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பிரைஸ் தி லார்ட். என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க அவனுக்கு, இந்த பெட்டி மேலையும் இந்த தேவன் மேலையும். இவர் அல்லவோ எகிப்தை அடித்தவர், பல வாதைகளை அனுப்பினவர் இவர் அல்லவோன்னு சொல்லி அவன் நெஞ்செல்லாம் பதப்படுத்துச்சு. ஆனாலும் பாருங்க 9ஆம் வசனத்திலிருந்து அவன் தன்னை பலப்படுத்தி கொண்டு அந்த கமாண்டோ எல்லாம் வந்து முன்னாடி நின்று, பாருங்க பயந்துராதீங்க, உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு சொல்லி அவருடைய தேவன் பாளையத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி பயந்துராத, ஒரு நல்ல புருஷனை போல நின்று என்ன பண்ணு, யுத்தம் செய் என்று சொல்லி அவங்களுடைய இராணுவத்தை அவருடைய புருஷர்களை அவன் என்கரேஜ் பண்ணுறான். இப்போ யுத்தம் நடக்குது. நம்ம வாசித்த மாதிரி யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறா?
பெலிஸ்தர் ஜெயிச்சிட்டான். பெலிஸ்தர் இந்த உடன்படிக்கை பெட்டியும் என்ன பண்ணுறான், கொண்டு போயிட்டான். கொண்டு போனவன் அதை என்ன பண்ணான், அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறான், அவனுடைய டெம்பிள் ஆகிய தாகோன், அவனுடைய தெய்வம் பேர், அந்த டெம்பிளில் கொண்டு போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை டெம்பிளுக்குள்ளே வச்சிடறான், அவனுடைய டெம்பிளில். ஏங்க இந்த ஆர்க் ஆஃப் த கவனண்ட்டை கொண்டு போய் அவன் ராஜா வீட்டில் வச்சிருக்கலாம் இல்லையா, வேறு எங்கன்னா ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இது பொன் தகட்டினால் மூடப்பட்டு இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி. இதை வேறு எதனா ஒரு இடத்துல வைக்காமல் ஏன் கொண்டு போய் அவன் தெய்வத்துக்குள்ளே வச்சான்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யுத்த முறை என்று ஒன்று உண்டு. அப்போ யுத்த முறை என்னன்னு சொன்னால், அவங்க வந்து முதல்ல ஆண்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துவான், அதுக்கப்புறமா பெண்களை எல்லாம் பிடித்து கொண்டு போயிடுவான், அடுத்தது தேசத்தின் ராஜாவை பிடிப்பான், அவனை அரெஸ்ட் பண்ணுவான், அவனை சங்கிலினால் கட்டுவான், அவன் கண்ணை நோண்டணுமா என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணுவான், அவனையும் பிடிச்சிப்பான். அட்லாஸ்ட் அவன் என்ன பண்ணுவானா, அந்த தேசத்துடைய தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்துடைய சிலையை அவன் கொண்டு போவான். காரணம் என்னென்னா, ஜனம் எனக்கு அடிமை, ராஜா எனக்கு அடிமை, இவனுடைய தெய்வமும் எனக்கு அடிமை. அதை கொண்டு போய் அவனுடைய தெய்வத்தின் கோயிலுக்குள்ளே வைக்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், இஸ்ரவேலின் தெய்வம் எங்களுக்கு இப்போ அடிமை, நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம், அதனால் அவனுடைய டெம்பிளுக்குள்ளே அதை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அவன் டெம்பிளை மூடிட்டு அவன் போயிட்டான். அப்போ பெலிஸ்தருடைய பார்வை பாருங்கள், மகா பயங்கரமாக அவன் யோசித்தான். ஆனால் இப்போ அவன் மைண்டு மாறிடுச்சு. சே, நம்ம நினச்ச மாதிரி இது ஒன்றும் பெரிய பயங்கரமான பெட்டியெல்லாம் இல்லை, அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டோம் பத்தியா அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் எங்கே வச்சுட்டான், இஸ்ரவேலின் தெய்வமே நாங்கள் பிடிச்சிட்டோண்டா அப்படின்னுட்டான். அடுத்த நாள் காலையில் வந்து டெம்பிளை திறந்தா அவனுடைய தெய்வத்தினுடைய விக்கிரகமெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. என்னன்னு அவனுக்கு புரியல. திரும்ப அந்த விக்கிரகத்தெல்லாம் தூக்கி அந்தந்த இடத்துல வச்சுட்டு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எப்படி விழுந்ததுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல நிறுத்திட்டு திருப்பி போயிட்டு ரெண்டாவது நாள் வந்து பார்த்தா விக்கிரகம் இப்போ விழுந்து கிடக்கலை, விழுந்து கை தனியாக, தலை தனியாக, கால் தனியாக, எல்லாம் பீஸ் பீஸாக கிடக்குது. ஆமென், சோத்திரம். இங்கே தான் பெலிஸ்தீனுக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுத்தரார், பெலிஸ்தீனுடைய சிந்தனையை மாற்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என்ன ஒரு நாளும் உன்னால் சிறைப்பிடிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் இராணுவங்களின் தெய்வம் நான். ஆமென், நானே தேவாதி தேவன், என்னை அல்லாமல் வேற தெய்வன் இல்லை. சோதரன், என்ன நீ என்ன பண்ண முடியாது, பிடித்து கொண்டு வந்துட முடியாது, உன் தெய்வத்தினுடைய கோயிலில் வச்சிட முடியாது, இந்த விக்கிரகங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகிவிடும் என்கிறதான எண்ணத்தை பெலிஸ்தீனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேசத்தில் வியாதிகள் வந்தது, அதை பார்த்த 50,000 பேர் செத்து போனான், எல்லாருக்குள்ள மூல வியாதிகள் வந்துடுச்சு. இப்போ தான் அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். சோதரன், 7 மாதம், வித்தின் 7 months தேசம் ஃபுல்லாக 50,000 people காலி, நிறைய பேருக்கு மூல வியாதி, எல்லாம் நாடே திணற ஆரம்பிச்சது. கர்த்தர் சொன்னார், நான் எவ்வளோ பெரியவர் என்பதை பாரு. ஆமென். இன்னும் மாதம் போக போக இன்னும் ஒஸ்டாயின போவோம், ஜாக்கிரதை. உன்னால் என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. உன்னை உண்டாக்கினதை நான் தான், நான் இஸ்ரவேலின் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஜான் எங்கடா போயிட்ட? சோதரம், ஏன் மியூசிஷியன், வெரி பிஸி மியூசிஷியன் இஸ். ஆமாம், he will run here and there, see I can't find out him. ஓகே, சோத்திரம். ஓகே, கவனிக்கணும். சோத்திரம், நான் ஒரு பாட்டு பாடலான்னு யோசித்தேன், அதுக்கு தான் அவனை கூப்பிட்டேன். இது கர்த்தாவே, தேவர்கள் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். எல்லாரும் சேர்ந்து, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்.
தேங்க்யூ விஜய். அப்போ பாருங்கள், சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை நம்ம ரொம்ப லேசாக நினச்சிடுறோம். பெலிஸ்தியன் உடன்படிக்கை பெட்டி ரொம்ப லேசாக பார்த்துட்டான் சோதரர். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் யார், நான் பயங்கர பராக்கிரமம் உள்ளதான கர்த்தர். ஆமாம், அவனால் வைத்து கொள்ள முடியல. ஒரு புது ரதத்தை உண்டாக்கி அதற்குள்ளே ஒரு சின்ன பெட்டியை உண்டாக்கி சுரூபங்களை பொன்னினாலே செய்து அதற்குள்ளே வச்சு அதை இஸ்ரவேலை நோக்கி என்ன பண்ணிட்டான், 2 கறவை மாடுகளை வச்சு அனுப்பிச்சிட்டான். அது யோசுவாவுடைய நிலத்தில் வந்தது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது, அங்கே அது வைக்கப்பட்டது. அதை பார்த்த 50,000 பேர் செத்து போனாங்க. அதுக்கப்புறமா இது அபினபதாவுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய விஷயங்களில் நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? ஸ்தோத்திரம், ஆமென். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பார்க்குறோம்? ஹல்லேலூயா. கர்த்தரை நீ எவ்வளோ மகிமைக்குரியவராக காண்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். மோசே கேட்டுக்கொண்ட, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், என்ன பார்க்க முடியாது. ஆமாம், ஸோ நீ வேணா இரு, நான் கடந்து போகிறேன். ஆண்டவர் அப்படி கடந்து போனார். அவருடைய பின்புறத்தை தான் மோசே பார்த்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். மோசே மேலே போய் தேவனை சந்திச்சுட்டு கீழே இறங்கி வந்தா ஜனம் சொல்கிறாங்க, மோசே நாங்கள் உன் முகத்தை பார்க்க முடியல, தயவுசெய்து முகத்தை முடிக்கோ. அவர் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மகா பெரியவர். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அந்த பார்வை நமக்கு இருக்கணும். அவர் பெலிஸ்தியனுக்கு கர்த்தர் ஒன்றை கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது, தேர்ட் திங் நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம், ஸ்தோத்திரம், அபினதாபினுடைய வீடு. அபினதாப், 1 Samuel chapter 7 verse 1 and 2. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய இளையேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கவனிக்கணும், ஸ்தோத்திரம். கீரியாத் யாமீர் மனுஷர் வந்து பெட்டி எடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? அபினதாபுடைய வீட்டில் வைக்கிறாங்க. அந்த பெட்டியை காக்கும்படி எலியேசர் என்கிற ஒருவனை நியமிக்கிறாங்க. கவனிக்கணும், இந்த பார்வை என்னான்னு பார்க்கணும். அநேக நாட்கள் இருந்தது. அதுக்கப்புறமா 20 வருஷங்கள் இருந்ததுக்கு அப்புறமா அப்படி வந்திருக்கணும். ஆஃப்டர் 20 years ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பன், அப்படி வந்திருக்கணும். அது வெறும் 20 வருஷம் மட்டும் அங்கே இல்லை. 20 வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதுக்கப்புறமா தான் சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களோடு கூட பேசி ஒரு ரிவைவலை உண்டாக்கி அவர்களை எல்லாம் மிஸ்பாவுக்கு கூட்டி வர செய்து ஒரு பெரிய ரிவைவல் அவர்களுக்குள்ளே உண்டாகுது. அப்போ தான் ஜனம் கர்த்தரை நினைவு கூறுது. இந்த 20 ஆண்டுகளாக கர்த்தரை அவங்க ஒன்றும் பார்க்கல, உடன்படிக்கை பெட்டி குறித்து அவங்க யோசிக்கல. த பீப்புள் டசன், அவங்களுக்கு ஒரு மேற்றம் இல்லை இதை பற்றி. அதுதான் அந்த 20 years கேப். ஓகே, அபினதாபுடைய வீடு. அங்கே ஒருவனை நியமித்து ஒருவனுக்கு ஒரு பணியை நியமிக்கிறாங்க. என்ன வேலைன்னா, நீ இந்த பெட்டியை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். தட் இஸ் த ஜாப். அப்போது தேவனுடைய பெட்டியை காக்கும்படி ஒருவனை பணி அமர்த்துக்கிறாங்க. பணி அமர்த்தி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு சொன்னால், அவனுக்கு கூலி இருந்திருக்கணும். சோத்திரம், அவனுடைய ஜாப், அவனுடைய வேலை, அவனுடைய கடமை அந்த பெட்டியை பாதுகாத்துக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற வேற ஒருத்தனுக்கும் இந்த கடமைலாம் கிடையாது. சோத்திரம், ஆமென். அப்போ நான் இதை எப்படி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னால், சோத்திரம், ஆமென், எந்த ஒரு விஷயத்தை, கர்த்தருடைய விஷயத்தை நீங்களும் நானும் கடமைன்னு நினைக்கிறோமோ அந்தில் நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அதுதான் இதிலிருந்து நான் கொண்டு வருகிற பார்வை. கடமைக்காக எத்தனையோ வருஷம் இந்த பெட்டியை என்ன பண்ணுறான்? பார்த்துக்கிட்டே இருக்கிறான். காரணம், இட்ஸ் மை டியூட்டி, ஐ ஹாவ் டு டூ திஸ். அவ்வளோதான் அவனுடைய பார்வை. எனக்கு ஒரு கடமை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே நமக்கு பல கடமைகளை நம்ம செய்து கொண்டே வருகிறோம். இட்ஸ் மை டியூட்டி. சண்டே மார்னிங் ஐ ஹாவ் டு கோ டு த சர்ச். இட்ஸ் மை ஜாப், இட்ஸ் மை டியூட்டி. அப்போது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இட்ஸ் அ டியூட்டி. ஆனால் பல கிறிஸ்தவர்களுக்கு இது டியூட்டி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய வாஞ்சை, அவனுடைய விருப்பம், இட்ஸ் மை இன்ட்ரெஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் தெய்வீக காரியங்களை தன்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்டோடு செய்கிறானோ அவனை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். போடுவார் அல்லேலூயா. யாரெல்லாம் கடமை என்று நினைக்கிறானோ அதற்கு வேண்டியதான கூலியை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்போ பல நேரங்களிலே காலையில் எழுந்து கொள்வதும் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு கடமையாகவே காட்சி அளிக்கிறது. ஆமென். வேலைக்கு பாருங்கள், டக்குன்னு ஜெபம் பண்ணாமல் கிளம்பி போயிட்டீங்கன்னா அந்த வீட்டு வாசலாண்ட போகும்போது மனசு சொல்லும், இன்றைக்கி ஜெபம் பண்ணாமல் போகிறடா, பஸ்ஸு கெட்சா கிடைக்கும், இல்லைன்னா நம்ம ஸ்டாப்பிங்கில் நிற்காமல் போயிடுவான் அப்படின்னு அது சொல்லும். இல்லைன்னா பாரு, நேற்று தான் உன்னை கத்தனான் அவன், இன்றைக்கும் வாழ்வாலும் கத்துவானான்னு தெரியல, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிவிடு அப்படின்னு மனசு சொல்ல உடனே ரிவர்ஸ் கீர் போட்டு 2 ஸ்டெப்பு உள்ளே போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிடுவோம் நம்ம. சோதரம் அது நம்முடைய மனதினுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் அது நம்மை திருப்திப்படுத்துவதற்காகவும் பண்ணுறதான ஒரு விஷயங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். அப்போ அந்த காலத்துலலாம் சொல்லி கேள்விப்பட்டுருக்குறோம், மனப்பாட வசனம் சொல்லுன்னா சோறு போட மாட்டாங்க. அப்போ எதுக்காக நீ மனப்பாடம் பண்ண? சோறு சாப்பிட்றதுக்காக. மனப்பாடம் வசனம் சொல்லணும்னா அம்மா அடிக்கும். அப்போ எதுக்கு மனப்பாடம் வசனம்? அடிக்காக. எதை நான் கடமை என்று நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கி சபை இருக்குது, சபைக்குள்ளே கடமைக்காக காரியங்களை செய்யலாம். நான் நிறைய சபைகளுக்கு போகிறேன், நிறைய சபைகளில் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு அட்லாஸ்ட் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்பேன், பாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து யார், நீங்கள் இவங்களுக்கெல்லாம் பே பண்ணுறீங்களான்னு கேட்டால் பெரும்பாலுமான இடத்துல அந்த பாஸ்டர்ஸுடைய ஆன்சர்னா எஸ், ஐ எம் பேயிங் ஃபார் தம். ஆமென். நமக்கு அவங்க எங்கேயும் அங்கேயும் ஓடுறதும் இதையும் அதையும் செய்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதுமா நான் வந்து இவங்கெல்லாம் இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு மாதம் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா? அந்த நிறைய போதல் சொல்லுவாங்க, ஆமாம் நான் மாதம் அவருக்கு சம்பளம் கொடுக்குறேன், இந்த வேலையை கவனிக்க நான் வச்சுருக்கிறேன். ஆமென். சோதரம். அப்போ அந்த சம்பளத்துக்காக அவன் அந்த வேலையை என்ன தான் பண்ணி ஆகணும்? செஞ்சு தான் ஆகணும். அத்தனை மணிக்கு எழுந்து தான் வந்தாகணும். எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி ஆலயத்தை என்ன பண்ணி ஆகணும்? எல்லாம் செஞ்சு கொண்டு எல்லாத்தையும் போட்டு வைக்கணும். காரணம் மாதம் சம்பளம் வாங்குகிறான், அதனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டு. ஆமென். ஆனால் இன்னொரு இடத்துல பாருங்கள், மாதம் சம்பளங்கம்லாம் இல்லை, 10 பைசா இல்லை, ஆனாலும் அவன் துரிதமாய் வந்து ஆலயத்தை தயார் செய்து ஆலயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாய் எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணி செய்கிறான்னு சொன்னால் அவன் கடமைக்காகவோ பயத்துக்காகவோ பணத்துக்காக வரல, அவனுக்கு தேவன் மேலே இருக்கிற வாஞ்சையினால் அவன் ஓடி வந்து செய்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய டியூட்டி என்னென்னா, டேப்பா யாரும் அந்த ரூமுக்கு போயிடக்கூடாது, யாரும் அந்த பாத்திரக்கூடாது, கவனமாக அதை பார்த்துக்கோ, அது அவனுடைய வேலை. சோத்திரம். ஆமென். இன்றைக்கி கிறிஸ்து உனக்கு ஒரு 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 பெரிய மிலிட்ரி மேன் மாதிரி, எஜமானன் மாதிரி, ஐயோ இதை செஞ்சுட்டா செய்யலைன்னா என் கண்ணை குத்திடுவார் இல்லை சொல்லுவோம்ல, சாமி கண்ணை குத்திடுவோன்னு. அதுக்காக பயந்து ஒரு டியூட்டியை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோமா, அல்லது சொந்த விருப்பத்தில் வாஞ்சையில் தேவன் மேலே இருக்கிற அன்பிலே நாம் பணியாற்றுகிறோமா என்பது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. சோதரன். இங்கே சபையில் இருக்கிற எல்லா தம்பிமார்களுக்காய், தங்கச்சிமார்களாய், சகோதரமார்களுக்காய் நான் கர்த்தரை சோத்துரைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் எதுவும் அவங்களுக்கெல்லாம் சம்பளங்கமெல்லாம் கொடுக்குறதே கிடையாது. ஆமென். சோதரன். யாருக்கும் நான் எந்த சம்பளமும் இங்கே நான் கொடுக்குறதே கிடையாது. 10 பைசா அவங்களுக்கு நான் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அவர்கள் எல்லாம் வாஞ்சையோடு தேவன் மீது அவர்களுக்கு இருக்கிறதான அன்பினால் இந்த ஊழியத்தில் என்னோடு கூட சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய காரியத்தை எப்படி பார்க்குற? தெய்வீக காரியமே உனக்கு கடமையாய் மாறுமானால் அதற்கு அவர் நிச்சயம் கூலி கொடுப்பார். ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, சுவிசேஷத்து நிமித்தம் சுவிசேஷனுக்கு என்ன உண்டாகும்? பிழைப்பு உண்டாகும். ஆண்டவரே, நான் உங்களுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறேனே, எனக்கு எதுவும் இல்லையானா ஆண்டு சொல்கிற, நான் தரேன்டாப்பா, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு காசு தரேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நான் போகிறேன், பல இடங்களில் பிரசங்கம் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணி முடித்தவொடனே என்ன கொடுக்குறாங்க? எனக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. இவ்வளோ கொடுங்கன்னு நம்ம கேட்குறது இல்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் எனக்கு வேண்டியதான கூலியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தருகிறார். சில இடங்களில் வாங்காமல் வந்துடுறேன், வரும்போது அவர்கிட்ட சொல்லிவிடுவேன், இங்கே வாங்கலை, இதுக்கு ரெண்ட்டை தனியாக என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும், இந்த மாதம் வண்டி ஓடிடணும் அப்படின்னு வரும்போது அவர்கிட்ட சொல்லிவிடுவேன். அவர் வண்டியை ஓட்டுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த காலையில் கிறிஸ்தவமும் கர்த்தரும் யார் உனக்கு?
அவர் உனக்கு கடமையாய் தோன்றுகிறாரா, அல்லது உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நீ ஆராதிக்கிறியா? முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு என்னிடத்துல அன்பு கூற கடவன். என்ன அழகாக சொல்கிறார் பார். ஆமென். நீ இப்படி என்கிட்ட அன்பு கூறு. சும்மா கடமைக்காக என்ன பண்ணாத, அன்பெல்லாம் கூறாத. நீ முழு இருதயத்தோடு என்னிடத்துல வா, முழு ஆத்மாவோடு கூட வா. சோத்திரம். ஆமென். அப்படி நீ அன்பு கூறுவாயானால் அதற்கு வேண்டியதான பலனை நீ பெற்றுக்கொள்வாய். எனவே அபினதாபுடைய வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி 20 வருஷத்துக்கு மேலே எத்தனையோ ஆண்டுகள் இருந்தாலும் இந்த பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் சொல்லி வசனம் இல்லை. ஆமென். சோதனை. அதனால் இந்த காலையில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாரையும் நான் பார்த்து பேசுகிறேன். சோதரம். தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய இருதயம் உண்மையாய் நேசிக்குமானால் நிச்சயம் கர்த்தர் அதுக்கு வேண்டிய பலனை தருவார். ஆமென். சோதரம். நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒரு இன்சிடெண்ட்டை எடுத்து அதில் 3 வித்தியாசமான பார்வைகளை சொல்லி நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். 15 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நான் முடிப்பேன். ஜான் காஸ்பல் சாப்டர் 12. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்கள். இங்கே நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்திரீ விலை உயர்ந்த தைலத்தை, பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றி தன் தலை மயிரினாலே அதை துடைத்து கொண்டு இருக்கிறார். ஜீசஸ் வாஸ் தேர் இன் தட் ஹவுஸ். அப்போது அந்த ஸ்திரீ, அந்த உமன், ஜீசஸ் அண்ட் தென் டிசைபிள்ஸ். இந்த ஒரு விஷயம் நடக்குது. அதை 3 பேர் எப்படி பார்க்குறாங்கன்றது தான் அவங்க முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ முதல் விஷயம் அங்கே வசனம் சொல்லுகிறது, படிங்க. விலை உயர்ந்த, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து கொண்டிருந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஸ்திரீ பாருங்க, வேல்யூ என்னன்னு சொல்லல, இந்த தைலத்தினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லல. வசனம் சொல்லுகிறது விலை உயர்ந்த, அவ்வளோதான். ஆமென். அந்த விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றிட்டான். இப்போ இதை பார்க்கறதான யூதாஸ் காரியோத் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இம்மிடியட்லி ஃபைண்ட் அவுட் ஹவு மச் தட். ஆமென். உடனடியே அவன் சொல்கிறான், இது $300. இதை நீ என்ன பண்ணியிருக்கலாம் சொன்னால், நீ தரித்திரருக்கு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அப்போ யூதாஸ் காரியத்துடைய பார்வை என்னன்னா, யூ வேஸ்டட் இட். why you did like this? நீ இதுக்கு பதிலாக இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா தரித்திரருக்கு கொடுத்திருந்தா நலமா இருந்திருக்குமே. அது யூதாசுடைய பார்வை. ஓகே, நான் இயேசு கிறிஸ்துடைய பார்வை. இயேசு என்ன சொல்றாருன்னா, படிங்க. அப்பொழுது இயேசு, வசனம் 7ஆம் வசனம், 7th verse. அப்பொழுது இயேசு, 7ஆம் வசனம், இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். இயேசு எங்க போயிட்டார் பாருங்க, அவருடைய பார்வை எங்க போயிடுச்சு பாருங்க. அப்படியே பரியலுக்கு போயிட்டார். அவருடைய சரீரமெல்லாம் ரத்தம் ஒழுவி, சோத்திரம், சரீரெல்லாம் கிழிக்கப்பட்டு இருக்குது. அந்த அடக்கத்துக்கு போயிட்டார். ஆமென். அவர் நினச்சி பார்க்குறாரு, அன்னைக்கு நான் மரிக்க போகிற அன்னைக்கு நீ என் சரீரத்தை கிட்டே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஒருவனும் கொண்டு வந்து எந்த தைலத்தையும் அன்னைக்கு என் மேலே என்ன பண்ண முடியாது, தெளிக்க முடியாது. காரணம், சிச்சுவேஷன் இஸ் கோயிங் டு லைக் தட். போர் சேவகம் உன்னை கிட்டே அனுமதிக்க மாட்டான். என் சரீரத்துக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, சென்ட் எல்லாம் கொண்டு வந்து தெளிச்சுன்னு இருக்க முடியாது. சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். அதனால் இயேசு எப்படி இதை பார்க்குறாருன்னா, யாரும் அந்த அம்மாவை பற்றி தப்பாக பேசாத, அமைதியாரு, என்னுடைய அடக்கத்துக்கு ஏற்றதை அவ செய்கிறா. ஆமென். இப்போ இந்த 3ஐயும் பாருங்க. சோத்திரம். ஆமென். இந்த அம்மா சொல்கிறா, இயேசு எனக்கு காண்பித்ததான அன்புக்கு இந்த தைலம் நிகரானது அல்ல. அதுதான் அவளுடைய பார்வை. இந்த பெர்ஃப்யூம் அண்ட் தென் காட்ஸ் லவ், இந்த ரெண்டுத்தையும் அவள் பார்த்தாள்னா, இயேசுனுடைய அன்புக்கு ஒப்பிடும் பொழுது என்ன இயேசு எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணார், எந்த அளவுக்கு என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்தார் என்று ஒப்பிடும் பொழுது இது ஒன்றும் விலையே அல்ல.
இந்த விலைக்கு இது விலை இல்லை, இது விலை ஈடு இல்லை இன்னாததான் அன்பு. அதுதான் அவருடைய பார்வை. அதனால தான் கொண்டு வந்து பாதத்தில் ஊற்றிட்டான். இங்கே அடுத்த ஒரு சீஷன் இருக்கிறான் யூதாஸ். அவன் சொல்லுகிறான், ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னா, இயேசுனுடைய பாதத்தை காட்டிலும், இயேசுவை காட்டிலும், இயேசுக்கு செய்கிறதான அந்த அர்ப்பணிப்பை காட்டிலும் நீ தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அது அவனுடைய பார்வை. இயேசு சொல்கிறாரு, அவன் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவான காரியத்தை செய்தாள். அப்போ இயேசுனுடைய பார்வை எங்கே போயிடுச்சு, எப்படி இருக்கு பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த காலையில் தேவனுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மனுஷன் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னதமானதாகவும் மேன்மைக்குரியதாகவும் பார்க்குறார். ஆமென். அவர் பார்க்குற மாதிரி மனுஷன் பார்க்க மாட்டான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நீங்கள் ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தா கூட உடனடியாக யூடியூப்பில் இதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ எதுக்கு நீங்கள் என்ன ஊழியக்காருக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம். ஐயோ நீ இப்படி பண்ணிட்ட. சோத்திரம். ஆமென். இதுக்கு பதிலாக நீ இப்படி செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த காலையில் விளங்கி கொள்ளணும், நீங்கள் மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை செய்வீர்களானால் அதை மனுஷன் பார்க்கிற பிரகாரம் கர்த்தர் பார்ப்பதல்ல, தேவன் அதை வித்தியாசமாய் பார்க்கிறார், பன்மடங்கு உயர்வாய் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்தில் தெளிவாக ஆண்டவர் போட்டிருக்கிறார், யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, யாருக்கு வாஞ்சை இருக்குதோ, யார் உற்சாகமாக கொடுக்குறானோ அவனிடத்தில் நீ வாங்கு. ஆமென். எவனையும் போட்டு தொல்லை பண்ணாத, தொந்தரவு பண்ணாத, இதை கொடு அதை கொடு, இதுக்கு கொடு அதுக்கு கொடு கேட்காத. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவனிடத்தில் வாங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்போது கடமைக்காக கொடுக்குறவர்களும் உண்டு. இந்த சபையில் இருக்கிறோம்பா, எதை மாதமானா போட்டு தள்ளி, இதை எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதுவும் ஒரு செலவாக போட்டோம், அப்படி கடமைக்கு கொடுக்குறவங்களும் உண்டு. மனப்பூர்வமாக உற்சாகமாக மனதில் ஆசையோடு கூட ஊழியத்துக்கென்று செலவு செய்கிறவர்களும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு பார்வையில் தான் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வை வித்தியாசமாய் மாறினது. இந்த காலை எந்த ஆராதனையிலையும் நீ தேவனுக்காய் செய்கிற சின்ன விஷயமா இருந்தால் கூட, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட, எவ்வளோ, ஒரு டம்ளர், ஒரு மக்கு, ஒரு சொம்பு நீ தண்ணீர் கொடுத்தா கூட அதை கூட வேல்யூபிளாக கர்த்தர் பார்க்குறார், அதை கூட உயர்ந்ததாக பார்க்குறார். ஆமென். இன்றைக்கி நான் மீட்டிங்கெல்லாம் போனால் என் வண்டியில் காரில் தண்ணி இருக்கும், ஆனாலும் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு சில் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க, ஒரு நார்மல் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பாஸ்டர் சில்லுன்னு வேணுமா நார்மலாக வேணுமா? சோதரம். நான் சொல்லுவேன், இப்போ வண்டி இருக்குதுன்னா கூட போகும்போது 4 பாட்டில் காரில் போட்டு அனுப்புவான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அதை கூட நான் கனப்படுத்துகிறேன், அவனுக்கு கூட நான் பிரதிபலன் கொடுக்காம விட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், நேற்று நான் கூட்டம் முடிச்சுட்டு இங்கே சீக்கிரம் வரணும், அதனால் முந்தின நாளே அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு. சரியும் பாஸ்டர்ன்ட்டார். நான் பிரசங்கத்துக்கு அவர் ஜூஸ் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தார் போலகுது. நான் பிரசங்கத்துக்கு எழுந்துக்கிற வரைக்கும் ஜூஸ் வரல. நான் பிரசங்கத்துக்கு எழுந்துட்டேன், எனக்கு இருக்கிற டைமில் நான் முடிக்கணும், அதனால் எழுந்து நான் ஆரம்பிச்சதப்போ தான் ஜூஸ் வருது. உடனே இவர் சொல்கிறார், ஜூஸ் வந்துடுச்சு குடிச்சிட்டு பேசுகிறீங்களான்னு. நான் சொன்னேன், நான் ஆரம்பிச்சிட்டேன், இனி நான் நிறுத்த மாட்டேன், அதை வைங்க அப்படின்ட்டேன். அது புல்பீட்லேயே இருந்தது. நான் முடிச்சுட்டு அப்படியே மைக் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் இதை குடிச்சிட்டு வந்துட்டேன். அவர் பார்க்கல. அருமா நான் ஏர்போர்ட்டுக்கு போயின்னு இருக்கும்போது நான் அவருக்கு பேசும்போது சொல்கிறாரு, மீட்டிங்கை பற்றி விட்டார், நான் பண்ண பிரசங்கத்தெல்லாம் விட்டார், ஜூஸை குடிச்சிட்டு போனீங்களா குடிக்காமல் போனீங்களா? உங்களுக்கு நான் ஜூஸ் வாங்கி வச்சுருந்தேனே. சோத்திரம். ஏன்னா அவர் பாரு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ ஆசையாக ஐஸ் எல்லாம் போடாமல் ஒரு ஜூஸ் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறார். அப்போ அவருடைய நோக்கம், அவருடைய பார்வை, நான் அதை ட்ரிங்க் பண்ணனா பண்ணலையா, ஏன்னா இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். அதுதான் இது. எதை வந்திருக்கிறார் பிரசங்கியாருக்கு கொடுக்கணும், அது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த காலையில் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் இல்லையா, எல்லாவற்றுக்கும் பலனை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அந்த பலனோடு கூட நான் வருவேன். ஆமென். அப்போ சிலர் மேபி தே கேன் டெல், ஓ யூ வேஸ்டட் யுவர் மணி, யூ வேஸ்டட் யுவர் டைம், why you went that meeting. ஆமென். எதுக்கு போய் சும்மா அங்கே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு வந்த?
ஆமென், ஹல்லேலூயா. சோதனை இதெல்லாம் மக்கள் சொல்லலாம், ஆனால் அந்த நேரங்களெல்லாம் வீணே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென். எனவே இந்த காலையில் தேவன் மேலே உங்களுக்கு வைத்திருக்கிற பார்வைகளில் இன்னும் பலத்த வித்தியாசங்கள் வரட்டும். இன்னும் அதிகமாக அவரை நேசிக்க ஆரம்பிங்க, இன்னும் அதிகமாக அவரை பின்பற்ற ஆரம்பிங்க. இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.